ஒன்றிய பாஜக ஆட்சியை அகற்றும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்று மக்களவை காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கு 3 கட்டங்களாக தேர்தல் நடைபெறவுள்ளது. முதல் கட்ட வாக்குப்பதிவு செப்டம்பர் 18ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் மக்களவை காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அம்மாநிலத்தில் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார். அனந்தநாக் மற்றும் ராம்பனில் நடைபெற்ற பொதுக்கூட்டங்களில் உரையாற்றிய அவர், ஒன்றிய பாஜக ஆட்சியை அகற்றும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்று கூறினார். மக்களவைத் தேர்தலில் உளவியல் ரீதியாக தோற்கடிக்கப்பட்ட மோடி நம்பிக்கையை இழந்துவிட்டதாக ராகுல் காந்தி விமர்சித்தார். நாட்டு மக்களை பார்த்து மோடி பயப்படுவதாகவும், காஷ்மீரில் இந்தியா கூட்டணி அரசு அமைவது உறுதி என்றும் கூறிய ராகுல், காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்தை மீட்டுத் தருவோம் என்று உறுதியளித்தார். जम्मू कश्मीर को स्टेटहुड वापस देने का होगा। हम चाहते थे कि चुनाव से पहले आपको स्टेटहुड मिले और स्टेट बनने के बाद चुनाव हो। बीजेपी ये नहीं चाहती है और उन्होंने कहा है कि पहले चुनाव होगा और उसके बाद स्टेटहुड की बात होगी। और हम कह रहे हैं कुछ भी होगा, जम्मू कश्मीर के लोगों को स्टेटहुड हम दिलवाएंगे। பாஜகவுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் இடையிலான சண்டை 2 சித்தாந்தங்களுக்கும் இடையிலான சண்டை என்றும், இந்த சண்டையில் ஒருபுறம் வெறுப்பும் வன்முறையும் மறுபுறம் அன்பும் மரியாதையும் இருப்பதாக ராகுல் காந்தி கூறியுள்ளார். நாட்டின் வளங்கள் 2-3 தொழிலதிபர்களிடம் கொட்டி கிடப்பதாக கூறியுள்ள ராகுல் காந்தி, கிரிக்கெட் மட்டையையே எடுக்காத ஜெய்ஷா ஐசிசியின் தலைவராக உள்ளதாகவும் விமர்சித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.